சம்சம் கிணறு மீண்டும் கண்டறியப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. சையத், உனக்குத் தெரியுமா? ஒரு காலத்தில் மக்காவில் உள்ள மக்கள் குடிக்கத் தண்ணீர் இல்லாமல் தவித்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் காலத்தில் உருவான அந்த புனிதமான சம்சம் கிணறு மணலால் மூடப்பட்டு எங்கே இருக்கிறது என்றே தெரியாமல் மறைந்து போனது. பல நூற்றாண்டுகளாக அது ஒரு இரகசியமாகவே இருந்தது. ஒரு நாள் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் கஃபாவிற்கு அருகில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் கனவில் ஒரு குரல் கேட்டது, தைபாவைத் தோண்டு என்று. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அடுத்தடுத்த நாட்களிலும் அதே குரல் பறக்க நிறைந்ததைத் தோண்டு, சம்சமைத் தோண்டு என்று கட்டளையிட்டது. அந்த கனவிலேயே அடையாளங்களும் சொல்லப்பட்டன. சையத், எறும்புகள் கூடும் இடத்திற்கும் காக்கை கொத்தும் இடத்திற்கும் இடையில் தோண்டு என்று அறிவுறுத்தப்பட்டது. உடனே அப்துல் முத்தலிப் அவர்கள் எழுந்து தனது மகன் ஹாரிஸை அழைத்துக் கொண்டு அந்த இடத்திற்குச் சென்றார். சுற்றிலும் இருந்த மக்கள் இவர்களை பார்த்துச் சிரித்தார்கள். பாலைவனத்தில் போய் எதற்குத் தோண்டுகிறீர்கள் என்று கேலி செய்தார்கள். ஆனால் அப்துல் முத்தலிப் அவர்கள் நம்பிக்கையை விடவில்லை. அவர் தோண்டத் தோண்ட திடீரென்று கற்கள் தென்பட்டன. குபுக் என்று தண்ணீர் பொங்கி வந்ததைப் பார்த்ததும் அவர் ஆச்சரியத்தில் அல்லாஹ் அக்பர் என்று முழக்கமிட்டார். மறைந்து போயிருந்த அந்த புனிதமான சம்சம் நீர் மீண்டும் உலகிற்கு கிடைத்தது. பார்த்தாயா சையத், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் முடியாத காரியமும் சாத்தியமாகும் என்பதற்கு இதுவே சாட்சி. மகனே, கவனி. மக்கா நகரில் மறைந்து போயிருந்த புனிதமான ஜம்ஜம் கிணற்றைத் தோண்டும் போது அப்துல் முத்தலிப் அவர்கள் எடுத்த அந்த முக்கியமான சத்தியத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் மக்காவின் தலைவராகவும் கஃபாவின் பாதுகாவலராகவும் இருந்தார். அப்துல் முத்தலிப் சம்சம் கிணற்றைத் தோண்டும்போது அவருக்கு உதவியாக அவரது மூத்த மகன் ஹாரிஸ் மட்டுமே இருந்தார். அப்போது மக்காவின் மற்ற குலத்தினர் அவருக்கு பல ஆண் வாரிசுகள் இல்லை என்பதைச் சுட்டிக்காட்டி அவருக்கு தொல்லை கொடுத்தனர். ஒரு பெரிய தலைவருக்கு தற்காப்புக்கு அதிக மகன்கள் இல்லையே என்பது அக்கால அரபு சமூகத்தில் பலவீனமாக கருதப்பட்டது. இதனால் மனவேதனையடைந்த அப்துல் முத்தலிப் கஃபாவிற்கு அருகில் நின்று இறைவனிடம் ஒரு சபதம் செய்தார். இறைவா, எனக்கு 10 ஆண் மகன்கள் பிறந்து அவர்கள் எனக்கு துணையாக இருந்தால் அவர்களில் ஒருவரை இறைவனுக்காக பலியிடுவேன் என்று நேர்ச்சை சத்தியம் செய்தார். காலப்போக்கில் அப்துல் முத்தலிபின் வேண்டுதலை ஏற்று இறைவன் அவருக்கு அடுத்தடுத்து ஆண் குழந்தைகளை வழங்கினான். அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு 10 ஆண் மகன்கள் பிறந்தனர். அவர்கள் முறையே ஹாரிஸ் மூத்தவர், சுபேர், அபு தாலிப், அப்துல்லா, ஹம்சா, அப்பாஸ், அபு லஹப், கிந்தா, சபார் மற்றும் முக்கவ்விம். 10 மகன்களும் வீரர்களாக வளர்ந்து தந்தைக்கு பக்கபலமாக நின்றபோது அப்துல் முத்தலிப் தனது பழைய சத்தியத்தை அவர்களுக்கு நினைவூட்டினார். 10 மகன்களும் வாலிபர்களாகி தந்தைக்கு பாதுகாப்பாக தோளோடு தோள் நின்றபோது அப்துல் முத்தலிப் அவர்களை அழைத்து அமர வைத்தார். தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு சம்சம் கிணறு தோண்டும் போது செய்த சத்தியத்தை பற்றி விவரித்தார். மகன்களே, நான் செய்த சத்தியத்தை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு நீங்கள் கட்டப்படுவீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த 10 மகன்களும், தந்தையே, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள், நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஒருமனதாக சம்மதித்தனர். மக்காவின் வழக்கப்படி கஃபாவிற்குள் முன்னால் அம்புகளைக் கொண்டு குலுக்கல் போடும் வழக்கம் இருந்தது. அப்துல் முத்தலிப் தனது 10 மகன்களையும் கஃபாவிற்கு அழைத்துச் சென்றார். ஒவ்வொரு மகனின் பெயரும் ஒரு அம்பில் எழுதப்பட்டது.
குலுக்கல் போடும் பொறுப்பாளரிடம் அந்த அம்புகள் ஒப்படைக்கப்பட்டன. அப்துல் முத்தலிப் இறைவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருந்தார். அம்புகள் குலுக்கப்பட்டன. அதிலிருந்து ஒரு அம்பு வெளியே விழுந்தது. அதில் அப்துல்லா என்ற பெயர் எழுதப்பட்டிருந்தது. அப்துல்லா அப்துல் முத்தலிப்பிற்கு மிகவும் பிடித்தமான மகன். இருப்பினும் இறைவனுக்குச் செய்த சத்தியத்தை விடக்கூடாதென்ற உறுதியோடு அவர் ஒரு கத்தியையும் அப்துல்லாவின் கையையும் பிடித்துக்கொண்டு பலியிடும் இடத்துக்கு அழைத்துச் சென்றார். அப்துல் முத்தலிப் கத்தியை ஓங்கியபோது அவரது மகன்களும் குறைஷி குலத் தலைவர்களும் ஓடி வந்து அவரைத் தடுத்தனர். மக்காவிலேயே மிக அழகான ஒழுக்கமான இந்த வாலிபரை பலியிடாதீர்கள். இது அரேபியாவில் ஒரு தவறான வழக்கத்தை உருவாக்கிவிடும் என்று கெஞ்சினர். மக்களின் வற்புறுத்தலால் அப்துல் முத்தலிப் இதற்கான மாற்று வழியை கேட்க ஹிஜாஸ் பகுதியில் சில குறிப்புகளின்படி கைபர் அல்லது மதீனா அருகில் வாழ்ந்த சஜா என்ற புகழ்பெற்ற பெண் குறிசொல்லியிடம் சென்றார். அந்த பெண் அவரிடம், உங்கள் ஊரில் ஒரு மனிதனின் உயிருக்கு ஈடாக எத்தனை ஒட்டகங்களை நஷ்டஈடாக வழங்குவீர்கள் என்று கேட்டார். அப்துல் முத்தலிப் 10 ஒட்டகங்கள் என்றார். அப்படியானால் ஒரு பக்கம் உங்கள் மகனின் பெயரையும் மறுபக்கம் 10 ஒட்டகங்களையும் வைத்து சீட்டு போடுங்கள். உங்கள் மகனின் பெயர் வந்தால் ஒட்டகங்களின் எண்ணிக்கையை மேலும் 10ஆக அதிகரியுங்கள். இறைவனின் விருப்பப்படி ஒட்டகங்களின் பக்கம் சீட்டு வரும் வரை இதைத் தொடருங்கள் என்று யோசனை கூறினார். இதன்படியே 10, 20, 30 என அதிகரித்து இறுதியில் 100 ஒட்டகங்கள் வந்தபோதுதான் இறைவனின் திருப்தி கிடைத்து அப்துல்லா காப்பாற்றப்பட்டார். ஒட்டகங்களின் எண்ணிக்கை 100 எட்டிய போதுதான் குலுக்கலில் ஒட்டகங்களின் பெயர் வந்தது. அப்துல் முத்தலிப் உறுதி செய்து கொள்ள மேலும் 2 முறை குலுக்கினார். அப்போதும் ஒட்டகங்களே வந்தன. மகிழ்ச்சியடைந்த அப்துல் முத்தலிப் 100 ஒட்டகங்களை பலியிட்டு அதன் இறைச்சியை மக்கா மக்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்தார். இதன் மூலம் அப்துல்லா காப்பாற்றப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் பெருமையுடன் கூறுவார்கள், நான் 2 முறை பலியிடப்பட இருந்தவர்களின் மகன் வழி தோன்றல் ஆவேன். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொன்று அவர்களது தந்தை அப்துல்லா.